உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த 2025 நான் உங்கள் ஊழியக்காரனாக, சகோதரனாக இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும், தேவனை அறியாதவர் இருந்தாலும், பெரியவங்க, சின்னவங்க, வாலிபர்கள் யாராக இருந்தாலும், ஊழியக்காரங்க இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு ஆவிக்குரிய ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், இந்த 2025 இந்த வருடம் முழுதும் நாம் தெரியாமல் செய்த பாவங்களை, குற்றங்களை, மீறுதல்களை நம் தேவனிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்போமா? நம்ம யாராச்சும் நம்ம குடும்பத்திலையோ, சொந்தங்களையோ, உறவினர்களையோ, நண்பர்களையோ, இல்லை அக்கம் பக்கத்தில், இல்லை வேலை ஸ்தலத்துலையோ, பிஸ்னஸ்லேயோ, ஊழியத்துலேயோ யாராச்சும் நம்ம கடிந்து பேசியிருக்கலாம். யாராச்சும் நம்ம கோபமாக திட்டியிருக்கலாம். அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி, வேதனைப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு காரியங்களை செய்திருக்கலாம். இவைகளாம் நம்ம மன்னிக்காமல் இருக்கலாம். மேலும் குற்றப்படுத்திருக்கலாம் மற்றவங்களை. நீங்கள் இப்படி செய்கிறீங்க, அப்படி சொல்லி குற்றப்படுத்திருக்கலாம். நீ செஞ்ச தப்பு, இப்படி அவங்க செய்கிறது தப்புன்னு ஊழியக்காரங்களை, இல்லை நம்ம சகோதர சகோதரிகளை யாரையாச்சும் நம்ம குறை சொல்லியிருந்திருக்கலாம், சபிச்சிருக்கலாம், எரிச்சலை ஊட்டியிருக்கலாம், அடிச்சிருக்கலாம், சண்டைக்கு விரைந்தோடி இருக்கலாம், வீண் வார்த்தைகளை நம்ம பேசியிருக்கலாம், சபைக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், சபை மக்களுக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் சண்டை போட்டிருக்கலாம், தேவையான வார்த்தைகளை நம்ம பேசி சண்டை போட்டிருக்கலாம், சகோதரன் சண்டை போட்டிருக்கலாம். மன்னிச்சிருங்க, மன்னிங்க. சகோதரன் மன்னிங்க. சகோதரன் மன்னிக்கட்டும், சகோதரி மன்னிக்கட்டும். யாரெல்லாம் நினைவு கூர்ந்து மன்னிங்க. அந்த 2025 இந்த நாளில் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு நமக்கு அழகாக கொடுக்குறாரு. இந்த மினிஸ்ட்ரி மூலமாக அவர் கொடுக்குறாரு, உங்களுக்கு பேசுகிறாரு ஆண்டவர். எல்லாம் மன்னிங்க. யாரெல்லாம் மன்னிக்கணுமோ மன்னிங்க. தேவையில்லாத ஜீவனத்தின் பெருமையாக இருந்தால் மன்னிங்க. என்னை பற்றி நான் என் குலப்பெருமை பற்றி பேசிட்டேன், என் படிப்பை பற்றி பேசிட்டேன், என் பணத்தை பற்றி பேசிட்டேன், என் பதவியை பற்றி பேசிட்டேன், என்னோடய பிஸ்னஸ் பற்றி பெருசாக பேசிட்டேன், நான் மற்றவங்கள குறைவாக பேசிட்டேன், குறைச்சி பேசிட்டேன், மட்டுப்படுத்திட்டேன், அநியாயமாக பேசிட்டேன், அநியாயமாக உனக்கு தீர்ப்பு நான் வழங்கிட்டேன், கேஸ் போட்டேன் தெரியாமல், இப்படிலாம் இருந்தால் மன்னிங்க. அவங்கள மன்னிப்பு கேளுங்க. ஆண்டு 2000 மன்னிப்பு கேளுங்க. 2026 நம்ம போகும் பொழுது முழுமையாக நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாத்துலேயும் நம்ம மன்னிப்பு ஆண்டவர் பெற்றுக்கொண்டு இன்னும் புதிய வருஷத்துக்கு இன்னும் புதிய கிருபைகளோடு போவோம். மன்னிங்க. அருவருப்புகள் ஏதாச்சும் நம்ம செய்திருந்தா, கண்களில் இச்சை இருந்தால், மாம்சையில் இச்சை பண்ணியிருந்தா, தேவனுக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக பண்ணியிருந்தா மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே மன்னிங்க. பிதாவே என்னை மன்னிங்க. பரிசுத்தாவே என்னை மன்னிங்க. என்னை மன இறங்குங்க ஏசப்பா, என்னை மன்னிங்க. உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு சொல்லுங்கள். கழுவுங்க. கண்களை செய்த பாவம் தான் மன்னிங்க. கைகளை கழுவுங்க. ஜீவனை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து ஒப்புரவாக. ஆண்டவர் ஒப்புரவாக. நான் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மத்தேயுல 6:14 சொல்கிறாரு, நீங்கள் மனிதர்களுக்கு நீங்கள் எதை மன்னிக்கிறீர்களோ பிதா உங்களுக்கு அதை மன்னிப்பாராம். நீங்கள் மனிதர்களுக்கு நீ மன்னிக்கலைன்னா பிதா உங்களுக்கு மன்னிக்க மாட்டாராம். அதனால் நீங்கள் மன்னிங்க. மத்தேயு 6:14 எடுத்து படிங்க. அதில் எழுதியிருக்கு, நீங்கள் ஃபார் இஃப் யூ ஃபர்கிவ் மென் தேர் ட்ரெஸ்பாசஸ்ன்னு போட்டிருக்கு. மனிதனோட ட்ரெஸ்பாசஸ் தப்பிதங்களை மன்னிங்க. நீங்கள் அவங்களுக்கு செஞ்ச தப்பிதை மன்னிங்களா, அவங்கள ஆசீர்வதிங்க. மன்னிச்சு விடுங்க. விரைந்து ஓடினேன், சண்டை போடுறதுக்கு விரைந்து ஓடினேன், கையை ஓங்கினேன், அடிச்சிட்டேன், என்னுடைய பாஸுக்கு, என்னுடைய அதிகாரிக்கு எதிர்த்து பேசிட்டேன், பின்னால் நான் பொய் பேசிட்டேன், பின்னால் நான் பேக் பைட்டிங் பண்ணிட்டேன், டெயில் பீரிங் பண்ணிட்டேன். மன்னிங்க. அப்பாவை திட்டேன், அம்மாவுக்கு எதிர்த்து பேசிட்டேன், சண்டை போட்டுட்டேன், தேவையில்லாத வார்த்தையை பேசிட்டேன், குற்றப்படுத்திட்டேன். மன்னிங்க. ஆண்டவரே மன்னிங்க. நீங்கள் மனுஷங்களுக்கு எது மன்னிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். பரமபிதா மன்னிப்பார். அவர் மன்னிச்சிட்டா போதும், உங்களுக்கு உன்னான புதிய கிருபைகளை தருவார். உங்கள் ஜீவன் புதுப்பிக்கப்படும். இந்த 2026 போகும்போது சந்தோஷமாக எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் போங்க. ஆண்டவர் நானும் போகணும், எல்லாம் போகணும். போகும் பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார். 2020 இன்னும் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நம்ம தடையாக இருக்கணும். நம்ம ஆசீர்வாதம் நம்ம தடையாக இருக்கக்கூடாது.
நம்ம ஆசீர்வாதம் நம்ம தடையாக இருக்கக்கூடாது. நம்ம ஆசீர்வாதம் நம்ம தடையாக இருக்கக்கூடாது. எல்லாம் பேசுங்க, பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஒருத்தர் யாராவது நினைவுக்குள்ள மன்னிங்க, 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 மன்னிங்க. மன்னிக்க 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 நம்மளோட நோய் இருந்தால் நோய் போயிடும். நம்ம பலவீனம் இருந்தால் பலவீனம் போயிடும். சுகவீனம் இருந்தால் சுகவீனம் போதும். எதை தேவையில்லாத தலைவலி இருந்தால் தலைவலி போயிடும். எந்தவித இன்ஃபர்மேட்டிவ்ஸ் இருந்தாலும் போயிடும். மற்றவங்களை மன்னிக்கும் போது அதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க நம்மளுக்கு ஆலோசனை, ஆவிக்குரிய ஆலோசனை. மற்றவங்களை மன்னிங்க, எல்லாத்தையும் மன்னிங்க. பாஸ்டருக்கு விரோதம் பேசணுமா, பாஸ்டர் அம்மாவுக்கு விரோதம் பேசணுமா, சபை ஊழியக்காரங்களுக்கு விரோதம் பேசணுமா, எந்த சகோதரிகள் யாராக இருந்தாலும் யாரும் பேசணுமா, இவன் தானே அவன் தானே யாராக இருந்தானே பேசியிருந்தலாமா, சொந்தக்காரங்களை அப்படி தப்பாக பேசியிருந்தோமா, ஏளனமாக பார்த்துருந்தோமா, எது நம்மளை மிகைப்படுத்துறது, நம்மளுக்கு எதை நம்மளை நம்ம மேட்டிமையாக நினைக்க வைத்தது, மேட்டிமையாக நினச்சிட்டோமா, மன்னிங்க. அவங்கள மன்னிப்பு கேளுங்க, அவங்கள நினச்சி மன்னிப்பு கேளுங்க. ஃபோன் பண்ணி யாராச்சும் மன்னிப்பு கேட்கணும், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் அவனை மன்னிக்கிறேன், இல்லை நான் மன்னின்னு கேளுங்க, தெரியாமல் பேசுன்னு கேளுங்க. இல்லை கேட்டால் அது வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னா நீங்கள் மன்னிங்க, வீட்டில் இந்த ஜபத்தில் மன்னிங்க, முட்டிக்கால் போட்டு மன்னிங்க, இல்லை மனசுலேயே மன்னிங்க, ஆண்டோட்ட பேசுங்க, மன்னிங்க. 2020 போகும்போது நம்ம ஆசீர்வாதத்துக்கு, நம்ம நன்மைக்கு, நம்ம ஆரோக்கியத்துக்கு, நம்ம முன்னேற்றத்துக்கு, குழந்தைங்களை முன்னேற்றத்துக்கு, சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல நன்மைகளை வரங்களை பெற்றுக்கொள்வது நம்ம தடையாக இருக்கக்கூடாது. அதனால் மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. அந்த மன்னிப்பு நம்மளுக்கு புதிய கிருபை ஆண்டவர் வந்து தந்து இந்த 2026 வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் 2-3 வாரம் தான் இருக்குது. கர்த்தர் நம்மை 2026 உள்ளே போகும் பொழுது ஆண்டவர் எல்லா தடையும் நம்ம நீக்கிட்டார். ஏன் அப்படின்னா நம்ம மற்றவங்கள மன்னிச்சிட்டோம். யாரெல்லாம் நம்ம மற்றவங்களை செஞ்ச தப்போ பாவங்களோ எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி மன்னிப்பு கேட்டுட்டோம். ஆண்டவர் நம்ம மன்னிச்சிட்டாரு, ரத்தத்தாழ இன்றைக்கி நம்மளை கழுவிட்டார். எல்லா பாவம் நீங்கிடுச்சு, எல்லா குற்றப்படுறது எல்லாம் நீங்கிடுச்சு. குற்ற மனசோடு இருக்காதீங்க. ஆண்டவர் மன்னிச்சிட்டார் நம்மளை, எல்லாத்தையும் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு. 2020 சந்தோஷமாக உள்ள நுழைங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஆவிக்குரிய விஷயத்தில் பரலோகத்திலேருந்து நன்மை இறங்கும், பனி போல இறங்கும். பரலோகத்திலிருந்து பரமபிதா அப்படியே நமக்கு இது கரை வைத்து வெரி குட் அப்படின்னு சொல்லுவார். உங்களை ஆஸ்வதிக்கிறேன், மற்றவங்களை மன்னிச்சலை, என் பேச்சு நீங்கள் கேட்டீங்களே, உங்களை ஒன்று ஆஸ்வதிக்கிறேன்னு சொல்லுவார். உனக்கு என்ன நன்மை வேணும் அதை நான் கொடுப்பேன். இந்த 2020 நான் உனக்கு உன் பக்கம் இருப்பேன். உனக்கு எல்லாவற்றையும் உனக்கு நான் செய்து கொடுப்பேன். நீ பயப்படாத, கலங்காத. கர்த்தர் இதை செய்வார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, தேவனை அறியாத யாராக இருந்தாலும் சரி, இன்று கர்த்தர் God is blessing you. He is removing all your sins and cleanses your body by His blood, Calvary blood. Now you are completely cleansed. God is with you. You are a blessing to others. 2026 வரும்போது உள்ளே போகும் பொழுது சந்தோஷமா, நிம்மதியா, புது பலனோட, கழுகை போல சட்டை எடுத்து நீங்கள் பறந்து போக போகிறீங்க. கர்த்தர் செய்வார். ஆவியானவர்களோடு இருப்பார். ஏனென்றால் மனப்பூர்வமாக நீங்கள் மற்றவர்களை மன்னிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு குற்ற உணர்வு இல்லை, பாவ உணர்வு இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தில் விழமாட்டாங்க, விழுந்தாலும் எந்திரிப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார், மற்றவர்களை மன்னியுங்கள், பரமபிதா நம்மை உங்களை பார்த்துக்கொள்ள மன்னிப்பார். நீங்களாம் மன்னிப்பு கேட்டுட்டீங்களா? மன்னிச்சிட்டாரு. 2026க்கு ரெடியாக இருங்க. இன்னும் இந்த மாதம், இந்த வாரம் ஒவ்வொரு நாளும் பேசும் பொழுது நம் மன்னிப்பை பற்றியும், சகோதர சிநேகத்தை பற்றியும், ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றியும், இந்த உலகத்துக்காக, இந்தியாவுக்காக, தமிழ்நாட்டுக்காக, ரட்சிப்புக்காகவும், பரலோக ஆசீர்வாதங்களுக்காகவும், பூலோகத்துக்கு ஆசீர்வாதங்களுக்காகவும், ஆவிக்குரிய நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காகவும், சத்துவத்துக்காகவும் ஜெயிப்போம். நாம் இன்று மன்னிப்பை பரம்பிதாவிடம் முற்றிலும் பெற்றுக்கொண்டோம். இரத்தத்தால் கழுவப்பட்டோம். அது போதும். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். சமாதானத்தோடு வாழ்ந்து நிம்மதியாக இருப்போம், முறுமுறுப்பு இல்லாமல். கர்த்தர் இதை தயவாய் செய்வார். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you. Thank you.